bloody sweet. Hello everyone, I'm Naveen. Welcome to Naveen. So இந்த வீடியோ நான் பார்க்க போறோம்னா 2019 வெளியான கைதி இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம லோகேஷ் கனகராஜ் படங்கள் வரிசையில் வந்த ரெண்டாவது படம் எல்சியோட அஸ்திவாரம். சரிங்களா, எல்சியூ மீன்ஸ் லோகேஷ் சினிமேட்டிக் யூனிவர்ஸ். அது அவராக வச்சது இல்லை, நம்ம பசங்க தான். சரிங்களா, லைக் இந்த எப்பத்துலேருந்து இந்த கைதி விக்ரம்ல ஜாயின் ஆகணுச்சோ அப்பத்துலேருந்து லைக் என்னது அப்பதான் அந்த பேர் வந்துச்சு எல்சியூ அப்படின்ட்டு. சரிங்களா, பிகாஸ் இதை பார்த்தோன்னா லைக் மார்வல் மாதிரி. ஓகேவா, இப்போ என்ன ஃபேன்ஸ் அதே ஒரு பெரிய பிரச்சனை ஆச்சு இப்போ. சரிங்களா, இப்போ அடுத்தடுத்த எந்த படம் வந்தாலும் ஃபார் எக்ஸாம்பிள் கூலி படமே வந்திருக்கு, இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. அதுவே அவர் ஷூட் போடுறதுக்கு முன்னுக்கு சொல்லிட்டாரு ஸ்டாண்டர்ட் ஒன் ஃபிலிம்னு. சரிங்க, ஷூட் போடுறதுக்கு அப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் அப்போ ஸ்டாண்டர்ட் ஒன் ஃபிலிம். சரிங்க, தனி படம்னு சொல்லிட்டாரு. ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடி அந்த நைட்டுக்கு ஒரு அறிக்கையை விட்டாரு ஸ்டாண்டர்ட் ஒன் ஃபிலிம்னு. சரிங்களா, அப்போ கூட நம்ம ஃபேன்ஸ்லாம் அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்ல, எதிர்பார்ப்பு என்ன வச்சுட்டு போயிருக்காங்க, இது மேபி எங்கேயாவது எல்சியூ கனெக்ஷன் இருக்குமோ அப்படின்னு வச்சுட்டு போய் படம் நல்லா இல்லைன்னு பார்த்ததுக்கு அப்புறம் சொல்லியிருக்காங்க. இது யார் மேல தப்பு? நம்மளே எல்லாத்தையும் அறிமுகப்படுத்தி விட்டோம், பெருசா பெரிய லெவல்ல தூக்கி பேசணும். இப்ப நம்மளே கழுவி ஊத்திக்க இருக்கோம். என்னப்பா நடக்குதுங்க அந்த மாதிரி தான் கேட்குற மாதிரி இருக்கு. ஸோ அதெல்லாம் விட்டுருவோம். இப்போ கைதி படத்தோட இப்போதான் ரீசெண்டாக பார்த்தேன். சரி, கூலி படம் வெளியே இருக்க இந்த ரிவ்யூஸ்லாம் பார்த்தேன். ஸோ பார்த்ததுக்கு அப்புறம் என்னடா அந்த அளவுக்கு மனுஷனுக்கு படம் எனக்கு தெரியல அப்படின்னு எனக்கே அந்த அளவுக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா இவனுங்க இருக்கானுங்களா, பண்ணாடிங்களா இருக்கானுங்கன்னா அவனுங்க பண்ற வேலை. ஓகேவா, சரி நம்ம லோகேஷோட ஃபர்ஸ்ட் படத்துலேருந்து ஒன்றுனா பார்த்துட்டு வருவோம்னு சொல்லிட்டு தான் ஒன்றுனா பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அந்த வருஷத்துல கைதி படம் பார்த்துட்டேன். சரிங்களா, ரீவாட்ச் பண்ணேன். சரிங்க, ரீவிசிட் பண்ணேன் ரிவ்யூ பண்றதுக்காக. ஸோ இந்த படத்துல என்னென்ன எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் ஷேர் பண்ணி போறேன். ரீசெண்டாக கூட டிவியில கூட போட்டுருந்தாங்க, அப்பயும் ஒரு வாட்டி பார்த்தேன், ஃபோன்ல ஒரு வாட்டி பார்த்தேன். சரிங்களா, இப்போ ரிவ்யூ பண்றதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி பார்த்தேன். சரிங்களா, போர் இல்லை, செம்ம என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு. ஸோ இந்த படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. யாரெல்லாம் பார்க்கலையும் மறக்காம செக் பண்ணி பாருங்க, ஆன்லைனில் கூட இருக்கு. சரிங்களா, டைம் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு என்ன பிடிச்சது இந்த படத்தில், பிடிச்சா பிடிக்கலையா, இந்த எல்சியோட அஸ்திவாரம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு, நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா, ஸோ கைதி மெயினாக இந்த டில்லி, ஓகேவா, நம்ம கார்த்தி சார் ப்ளே பண்ணார்ல. ஸோ அவர் தான் மெயின் கேரக்டர். அவர் இருக்கிற எமோஷன், அவரோட பேக் ஸ்டோரி மாதிரி ஒன்று இருக்கும். சரிங்களா, ஸோ இந்த படத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் ஃப்ளாஷ்பேக்கே காட்டாம வெறும் அவர் ஃப்ளாஷ்பேக்கை, அவரோட பாஸ்ட் கதையை இந்த டில்லி நம்ம காமாட்சி இவர் இருப்பாரு, தீனா நடிச்சிருப்பாரு. அவர் கூட அந்த கான்வர்சேஷனை அவரோட ஃப்ளாஷ்பேக்கை சொல்லி காட்டுவார். சரிங்களா, பேக்ரவுண்ட் எந்த மியூசிக் இருக்காது, அந்த எமோஷன் அவர் பெர்ஃபார்ம் பண்ற விதம், அந்த எமோஷனை அவ்வளோ அழகா கன்வே பண்ணிடுச்சு அந்த சீன். கண்டிப்பாக சொன்னோம் அவங்க பெர்ஃபார்ம் பண்ண விதத்தில். சரிங்களா, ஸோ மித்த படத்தை இப்போ வர படங்கள்லாம் ஃப்ளாஷ்பேக் எவ்வளோதான் எமோஷனலாக இருந்தால் கூட நம்மளுக்கு கனெக்ட் ஆகுறது கிடையாது. சரிங்களா, அவன் பாஸ்ட்ல ஏதோ அடிபட்டிருக்கான், அதனால தான் இப்போ ப்ரெசென்ட்ல ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது திருந்தி இருக்கான். இல்லாட்டி சில பேர் நெகட்டிவா மாறி இருப்பாங்க, வில்லனா மாறி இருப்பாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும்ல ஃப்ளாஷ்பேக் பொறுத்து தானே. இது ஃப்ளாஷ்பேக் காட்டாமலே வரும் கான்வர்சேஷன்ல. சரிங்களா, பேசுறதுலேயே அவர் அந்த எமோஷனை அந்த கண்கலங்கா பேசுற விஷயமா இருக்கும், அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பேசிக்கா என்னன்னா ஒரு ஒரு நம்ம லோகேஷ் படத்துல எடுத்துக்கிட்டா மாநகரத்துலேருந்து வச்சுப்போமே, ஒரு என்ன சொல்ல, ஒரு ஆர்டினரி மேன், அவனை தூக்கி இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல போட்டா என்ன ஆகும், அதை தொடர்ந்து கதை போவோம். அதே மாதிரி தான் நான் நினைச்சேன் இந்த படமும் அப்படிதான் இருக்கும்னு. எடுத்துட்டு போன விதமும் அப்படிதான், ஓப்பனிங்லாம். சரிங்களா, லைக் கைதி ஒரு எக்ஸ் கைதி. சரிங்களா, இதுக்கு முன்னாடி கைதியா இருந்திருக்காரு, ஆனா என்ன பண்ணிருக்காங்கன்னு தெரியாது. லைக் இப்ப திருந்தி இருக்காருல, அவரோட 10 வருஷமா லைக் தேன குழந்தை இப்பதான் கிடைச்சிருக்கு, பார்க்க போறதா அந்த சிச்சுவேஷன் தான் உங்களுக்கு தெரியும். ஒரு நைட்ல நடக்கிற ஒரு கதை. சரிங்களா, ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ லைக் அவர் பக்கம் என்ன சொன்னா கரெக்டாக பொண்ணா இருந்தா கூட ஒரு பேசுறது, சாமி கும்பிடுவாரு, பட்டையை பூசிட்டே இருப்பாரு, அதெல்லாம் நல்லா இருக்கும். சரிங்களா, அவருக்கு கேரக்டர் லைக் இவர் ஆர்டினரி மேன் தான். ஐயோ, இவனை தூக்கி இந்த மாதிரி கிரிட்டிக்கல் சிச்சுவேஷனை போட்டு எனக்கே ஒரு கட்டத்துக்கு மேலே ஃபீல் ஆயிடுச்சு, என்ன பண்ண போறான் அப்படின்ட்டு. அப்படிதான் அந்த டைலாக் வரல, 10 வருஷமா உள்ள இருந்தானே உனக்கு தெரியும், உள்ள போனதுக்கு என்ன பண்ணிட்டு வந்து தெரியாதுல்ல சார் உனக்கு அப்படின்னு டைலாக் சொல்ல. அதுல தெரிஞ்சிருச்சு லைக் அந்த டைலாக் தெரிஞ்சுட்டு, ஓ 10 லைக் ஆயுள் தண்டனை கைதியா இருக்கும்னா அப்ப என்ன மாதிரி சம்பவத்தை பண்ணிட்டு வந்திருப்பாரு இந்த கைதி. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி ஒரு தாட் வந்துச்சு. ஓகேவா, ஆக்சுவலி அந்த அடைக்கலம் அண்ட் கேங் இருக்கும்ல, அவருக்கும் ஒரு டில்லின்னு தெரியுது. ஸோ இவர் அந்த கேங்லேயே இருந்துகிட்டே, இல்லாட்டி அந்த கேங்கே பெரிய ஒரு பெரிய ஒரு ட்ரக் மாஃபியா கேங்னு வச்சுக்கோலாமா. என்ன சொல்றது, அந்த ராயல்ஸ் கீழே வேலை செய்யற மாதிரி வச்சுக்கலாமா. அவரு கூட ஏதோ ஒரு கிளாஷ் நடந்திருக்கு, ஃப்ளாஷ்பேக்ல ஒரு கிளாஷ் இருந்திருக்கு. ஸோ அடைக்கலத்துக்கே அவன் பேர் டில்லி.
சம்மந்தம் இருக்குன்னு சொல்லுவாரு நீங்க வந்துட்டு கடைசி கட்டத்துல பாத்தீங்கன்னா. ஸோ அதுலயே நம்மளுக்கு ஒரு கனெக்ட் இருக்கும். சில விஷயங்கள்லாம் வந்துட்டு நீங்க படத்துல வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. நீங்க எல்லாத்தையும் டீட்டெயிலா சொல்லணும். எல்லாத்தையும் டீட்டெயிலா உட்காந்து சொல்லணும்னா டாக்குமெண்ட்ரி தான் எடுக்கணும். பாப்பியா நீ அப்படிதான் கேட்கணும்னு தோணுது. படத்துல வந்து எல்லாத்தையும் உட்காந்து வந்துட்டு டீட்டெயிலா சொல்ல முடியாது. சில இடத்துல வந்துட்டு கட் பண்ணிடணும். லைக் வந்து சர்ப்ரைஸா விட்டுறணும், ஷாக், லைக் வந்து ஒரு சஸ்பென்ஸா விட்டுறணும். நம்ம எல்லாரும் எனக்கு புரியல, அதுக்கப்புறம் நினைச்சேன் எனக்கு புரியல, நீங்க ஒரு கதை வச்சுக்கோ சரிங்களா. ஒரு டைரக்டர் விஷயம்ல இவ்வளவுதான் சொல்லுவாங்க சரிங்களா. இதோட முடிஞ்சு அவ்வளவு டீட்டெயிலா கொண்டு போக தேவையில்ல. லைக் இது சொன்னோன்னு நினைச்சேன், இந்த படத்துக்கும் கனெக்ட் ஆகும்னு, அதனால தான் இந்த பாயிண்ட்டை சொன்னேன். இந்த பாயிண்ட் நான் பொதுவாக தான் சொன்னேன் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி போய் அப்புறம் இந்த படமும் வந்துட்டு லைக் வந்து ஒரு ஹைப்பர் லிங்க் தான். லைக் வந்து எப்படி மாநகரத்துல அந்த ஹைப்பர் லிங்க் கான்செப்ட் இருக்கும். அது வந்துட்டு ஒரு 3-4 கதை வந்துட்டு பேரலா நடக்கும். கடைசியில எல்லாமே வந்துட்டு எல்லா கதையும் வந்துட்டு இன்டர் கனெக்ட் ஆகும், ஒரு இடத்துல வந்து சேரும் ரைட்டா. லைக் வந்து ஸ்ரீ கதை, ஸ்ரீ சுந்தீப் கதை தனித்தனியா ஓடும், அப்புறம் சார்லி சார் தனியா ஓடும். அதுக்கப்புறம் அப்படி அந்த அப்புறம் அந்த பிகேபி அந்த மாநகரத்துல சொல்றேன் தனித்தனியா ஓடலாம். அப்புறம் கடைசியில என்ன ஒன்னா ஜாயின் ஆகும் அந்த ஸ்டாரி. பட் இந்த படத்துலயும் ரெண்டு ஸ்டாரி இருக்கு. ஒன்னு கார்த்தி சார் டில்லி ஸ்டாரி, டில்லி, அப்புறம் வந்து நம்ம விஜய் அந்த லாரி சீன் அதெல்லாம் ஓடும் ஒரு பக்கெட்டு. ஒன்னொன்னு அந்த அப்படியே பேரலா பார்த்தா போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த பசங்க, நம்ம நெப்போலியன் இருப்பாரு ஓகேவா, அதை நம்ம ஜார்ஜ் மரியன் வந்துட்டு பின்னிருப்பாரு ஓகேவா. லியோ படத்தெல்லாம் அவரோட இன்ட்ரோ சீன்லாம் வரும்போது தேட்டரே கிழிச்சிருச்சு ஓகே. அப்படி இருந்துச்சு. அவருக்கு செம்ம ரெஸ்பான்ஸான ஒரு கேரக்டர் செம்மையா பிளே பண்ணியிருப்பாரு. இந்த மாதிரி 2 கதை கடைசியில கிளைமேக்ஸ்ல, அதாவது கடைசி கட்டத்துல ரெண்டு கதையும் வந்து இன்டர் கனெக்ட் ஆகும், லைக் ஜாயின் ஆகும் ஓகேவா. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு ஓகேவா. அதுக்கப்புறம் இந்த படத்துல கைதின்னு படம் சொன்னாலே என்ன உங்களுக்கு நான் வரும் 2 விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும். பிரியாணி சீன், 2வது வந்துட்டு அந்த மிஷின் கன் ஓகேவா, மிஷின் கன் ஓகேவா. அது ரொம்ப நல்லா இருக்கும். இது ஆக்சுவலி வந்துட்டு 2 படமா எடுத்திருக்கலாம், 2 கதை ஓகேவா. லோகேஷ் சாரோட நீங்க இன்டர்வியூ நான் பார்த்தா அவர் சொல்லியிருப்பாரு. இப்போ கைதி அந்த டில்லி கேரக்டர் வந்துட்டு அந்த ஸ்டாரி எப்படி எடுத்திருப்பாங்கன்னா, வாட் இஃப் விருமாண்டி இருக்காருல்ல, விருமாண்டி ஜெயிலேருந்து வந்தா என்ன பண்ணுவாரு, இந்த மாதிரி சிச்சுவேஷன் மாட்டிக்கிட்டு என்ன பண்ணுவாரு, அது கான்செப்ட் சரி. அவரோட ஐடியா சொல்றேன். இந்த சைடு அந்த போலீஸ் ஸ்டேஷன் அந்த கதை வந்துட்டு கைதியோட இனிஷியல் ஐடியா அவர் சொல்லியிருக்க இன்டர்வியூல. லைக் வந்து ஒரு பைப்பர் கட்ல பார்த்தாரா, அங்க ஏதோ ஒரு ஊர்ல வந்துட்டு ட்ரங்க் அண்ட் ட்ரைவ்ல பசங்க மாட்டி, ஸோ போலீஸ் ஸ்டேஷன்ல எந்த ஒரு ஆஃபீஸர்ஸும் இல்லை, இந்த மாட்டின பசங்க இருக்கானுங்களே குடிச்சிட்டு வந்தவனுங்க, அவனுங்க இந்த வாக்கி டோக்கில ஆட்டியை போட்டு போயிட்டானுங்களா சரிங்களா. ஸோ அதுதான் இந்த படத்தோட ஒரு கோர் கான்செப்டா இருந்திருக்கு. ஸோ இந்த 2 கதையும் பிளான் பண்ணிட்டாங்க, ஒரு படத்துல வச்சுட்டாங்க. அது ரொம்ப நல்லாவே சிங்கா இருக்குன்னு சொல்லணும். லைக் வந்து எங்கேயோ நடக்கிற மாதிரி இல்லை ஓகேவா, பேரலா நடக்குது, அது நம்மளுக்கு ரியலைஸ் பண்ண முடியுது. அது ரொம்ப நல்லா எடுத்திருந்தாங்க. ஸோ இந்த படத்துல வந்து என்னைய ரொம்ப சூப்பர்மேனை எப்படி வந்துட்டு ஒரு ஹியூமனாக வந்துட்டு ப்ரொட்ரே பண்ணாங்களோ, ஸோ அப்பவே நீங்க என்னடா இப்ப பண்றது சூப்பர் ஹீரோ வந்துட்டு ஹியூமனா காட்டுறது, அப்பவே எங்க தலைவர் சாமி ரவி வந்துட்டு காமிச்சிட்டாரு, அப்பவே ப்ரூஃப் பண்ணிட்டாரு. ஸ்பைடர்மேனை ஒரு வந்துட்டு ஹியூமனா வந்துட்டு ஒரு சாதா ஹியூமனா வந்துட்டு போர்ட்ரே பண்ணிட்டாரு. ஸோ அதனாலே சூப்பர்மேன் படம் வந்துட்டு நிறைய பேர் பிடிக்காம போயிடுச்சு ஓகேவா. ஆனஸ்டா சொல்லணும்னா அதே மாதிரி தான் வந்துட்டு ஸ்பைடர்மேன் 2 எனக்கு பிடிக்காம போயிடுச்சு உண்மையிலே. பட் அதர் தென் தட் வந்துட்டு அது உண்மையிலே அவர் எப்படி கோ த்ரூ பண்றாரு, எப்படி அவருக்கு வந்து அந்த பவர் திரும்ப கிடைக்குது ஓகேவா, திரும்ப கிடைச்ச வந்துட்டு எப்படி வந்துட்டு அந்த வில்லனை வந்துட்டு டிஃபீட் பண்றாரு, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பரா அழகா வந்துட்டு காமிச்சிருப்பாங்க. அது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, கண்டிப்பா சொல்லி ஆகணும். அது வந்துட்டு மறுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. என்னன்னா இந்த படத்துல வந்துட்டு அவர் ஐடென்டிட்டி வந்துட்டு பீட்டர் பார்க்க தான் ஸ்பைடர்மேன் சொல்லிட்டு 2 பேருக்கு வந்துட்டு தெரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஹாரிக்கு தெரிஞ்சிடும், அவரோட ஃப்ரெண்டுக்கு. அவர் நினைச்சிட்டாரு அவர் அப்பா தான் வந்துட்டு அவர் அப்பாவை தான் ஸ்பைடர்மேன் வந்து கொண்டுட்டான் அப்படின்னு. அந்த ஸ்பைடர்மேன் யாருன்னு கேட்டா டாபி மேக்கர், அவரோட சாரி பீட்டர் பார்க்க அவரோட ஃப்ரெண்டு. அவருக்கு அந்த மைண்ட் செட்ல அந்த ஒரு ரிவெஞ்ச் மூட்லேயே இருப்பாரு ஓகேவா. 2வது வந்துட்டு நம்ம மேரி ஜேனுக்கு வந்துட்டு தெரிஞ்சிடும் பீட்டர் பார்க்க தான் ஸ்பைடர்மேன் அப்படின்ட்டு. அவளுக்கு பீட்டர் பேக் மேலைய விட ஸ்பைடர்மேன் மேலதான் ஒரு மாதிரி கிரேஸா க்ரஷா இருப்பா. 2மே ஒரே ஆள்னா ஒரே கல்ல 2 மகா அந்த மாதிரி அந்த விஷயில சுத்திக்கு இருப்பா ஓகேவா. அதுக்கு 3வது வந்துட்டு நம்ம ஆக்டோபஸ்க்கும் தெரிஞ்சிடும், டாக்டர் ஆக்டோபஸ்க்கும் தெரிஞ்சிடும் ஓகே பீட்டர் பார்க்க தான் ஸ்பைடர்மேன் அப்படின்ட்டு ஓகேவா. கடைசியில வந்துட்டு வில்லனே சாக்ரிஃபைஸ் பண்ற மாதிரி அந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த படத்துல என்னன்னா வந்துட்டு இப்பதான் நம்ம சொல்லிக்கிறோம் வில்லன் வந்துட்டு ஒரு ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற அந்த டைம்லயே வந்துட்டு அந்த படத்துல வந்து வில்லன் வந்துட்டு டாக்டர் ஆக்டோபஸா இருந்தா கூட அவளை கண்ட்ரோல் பண்றது வந்துட்டு அந்த ஏஐ தானே, அந்த டென்டிகல்ஸ் தானே, ஏஐ தானே கண்ட்ரோல் பண்ணுது சரிங்க. செல்ஃபா அது வந்துட்டு லைக் வந்து செல்ஃபா அது வந்துட்டு வேலை செய்யுது
ஓகேவா? ஸோ அதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் ஏஐ தானே. ஸோ அந்த காலத்திலேயே வந்துட்டு ஏஐ வந்துட்டு வில்லனா ப்ரெசென்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வர படங்கள்லாம் வந்துட்டு அவ்வளோ சர்ப்ரைஸா இருக்கக்கூடாது நம்மளுக்கு. சரிங்களா? அந்த டைம்லேயே வந்துட்டு ஏஐ வந்துட்டு வில்லனா வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இப்போ ரீசெண்டாக கூட மிஷன் இம்பாசிபிள்ல வந்துட்டு ஏஐ தானே வில்லனா போர்ட்ரே பண்ணாங்க. ஒரு என்னது அதுக்கு பேர் வந்துட்டு ஒரு என்டிட்டின்னு சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி தான், அதே கான்செப்ட் தான் வச்சுக்கலாமா? ஸோ அது வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகேவா? ஸோ இந்த படத்துல வந்துட்டு இந்த ஹாரர்னு எடுத்துக்கிட்டா எங்கேயுமே பெருசா இருந்துச்சு. இந்த வில்லன் சைட்ல இருந்து அந்த ஹாரர் வைப்லாம் இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் அந்த ஹாரர் வைப்லாம் இல்லாம எப்படி சாம் ரேமி படத்துல அவரோட டச் இருந்து தான் ஆகணும். சரிங்களா? ஸோ அந்த சில இடத்துல வந்துட்டு அந்த டச் எல்லாம் இருந்துச்சு. அந்த ஹாரர் ஜான்ரா கொஞ்சம் வந்துட்டு போச்சு. அந்த டாக்டர் ஆக்டேவியஸ் கூட வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு போச்சு. அதெல்லாம் வந்துட்டு உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. இது வந்துட்டு சாம் ரேமி டச்சுப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு. உண்மையிலே நல்லா இருந்துச்சு. ஸோ எத்தனை பேர் இந்த படம் பிடிக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ சரிங்களா, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் வந்துட்டு ஸ்பைடர்மேன் 3க்கான வந்துட்டு ரிவ்யூன்ற பார்ப்பீங்க. சரிங்களா? ஸோ இந்த வீடியோ வந்துட்டு நான் பார்த்துட்டு ரெக்கார்ட் பண்ணுறேன். எப்போ அப்லோட் பண்ணணும்னு எனக்கு சத்தியமாக தெரியல. சரிங்களா? ஒரு சீக்கிரம் வந்துச்சுன்னா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சரிங்களா? மறக்காம உங்க தாட்ஸ் அண்ட் வியூஸ் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. பார்த்து வச்சுக்கிறேன். ஸோ see you next video. Take care. Bye.